எவ்வளோ பெரிய மீன், இவ்வளோ பெரிய மீனை என் வாழ்க்கையிலே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காலங்காத்தாலே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மீனை வாங்கிட்டு வந்து என்னை எழுப்பி விட்டு மூஞ்சுக்கு முன்னாடி வந்து காட்டி பயமுறுத்தி அலற விட்டு ஓட விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கத்தி கதறிட்டேன். அதாவது உயிரோடு இருக்கிற மீன் அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம கையாலேயே வெட்டி சமைக்கணும் அப்படின்னு ஒரு அல்பத்தனமான ஆசையாக என் ஃப்ரெண்டுக்கு. ஆசையாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, அதுக்கு ஏன் என்னையே பயமுறுத்துனீங்க அப்படின்னு அதுங்க மண்டை மேலேயே ஒரு 4 போடு போட்டு பழி வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனை நாங்களே வெட்டி அதை பீஸ் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆனால் ஒன்று, அந்த மீனை பார்க்கறதுக்கே கொஞ்சம் வளவலா கொலான்னு இருந்துச்சு. நானே இப்போ தான் மீனை வெறுப்பு கேட்டகரியிலேருந்து விருப்பு கேட்டகரியை கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மீனை முழுசாக பார்த்ததுலேருந்து எங்கே பிடிக்காம போயிருமோ, சாப்பிட மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு பாரு, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மீன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது அப்படின்னு 32 பல்லையும் காட்டிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சோடனே மீனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்புமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு குறை தான், முள்ளில் மீன் கொஞ்சம் கம்மி, அதனால் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு.